ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிப்ஸ் வகைகள்லாம் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வித்தியாசமான டிப்ஸாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் உடனே தெரிய வரும். இப்போ இந்த டிப்ஸ் எல்லாம் பார்க்க வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் பாட்டில் தாங்க. இந்த வாட்டர் பாட்டில் வந்து நம்மளுக்கு நிறைய இடத்துல கிடைக்கும் இல்லைங்களா. இப்போ இதுக்கு வந்து ஒரு கேப் போடுறேன். இதனோட பாட்டில் கேப் இல்லைங்க. இது எதில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஷாம்பு பாட்டிலில், அப்படி இல்லைன்னா ஆயில் பாட்டில், அப்படி இல்லைன்னா சானிடைசர் பாட்டிலோட கேப், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. பெருசாக வேணும்னா நம்ம இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மெடிசன் பாட்டில் எடுத்துக்கலாங்க. அப்படி இல்லை ஏதாவது பவுடரோட பாட்டில் எடுத்துக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்க பாட்டில்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரங்கோலி போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா இதில் ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு திட்டமாகவே இருக்கும். இப்போ பொங்கல், தீபாவளி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே கலரிங் கொடுக்கறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லையா பார்டர் போடுறதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இதில் ரங்கோலி பவுடரை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சரளமாக வருங்க. ஏன்னா ஹோல்ஸும் திட்டமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வாட்டர் பாட்டிலில் நீங்களாக ஹோல்ஸ் போட்டு கூட போடலாம். ஸோ இந்த மாதிரி போடும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது. அது பாட்டு செம்மையாக அந்த பவுடர் வந்து ரங்கோலி வந்து வருதுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் கலர் மாவு பொடியெல்லாம் போட்டு கூட நீங்கள் கலர் கொடுக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெருசாக வேணும்னா வாட்டர் பாட்டிலில் போடலாங்க. ஆனால் பெருசு எனக்கு தேவைப்படலை. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்தால் நிறைய கலர்ஸ் கூட போடலாம் அப்படின்ட்டு இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மூடி போட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்தது என்னன்னு பார்த்தலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட லெகின்ஸ் தாங்க. ஸோ இது வந்து குட்டியாக ஆயிடுச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க எலாஸ்டிக் வந்து போடும்போது அவளால் கம்ஃபர்டபுளாக உட்கார கொள்ள முடியல, டைட்டாக ஆக ஆரம்பிச்சிடுச்சு, பிடிக்குது. அதனால் என்ன பண்ணலான்னா இதை கட் பண்ணிவிட்டு பேண்டிஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கீழே வெறும் எலாஸ்டிக்கை மட்டும் கட் பண்ணிவிட்டு பாவாடெல்லாம் போடும்போது அதுக்குள்ளே இதை வந்து 3/4 பேண்ட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ சின்னதாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை முக்கால்வாசி வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை எலாஸ்டிக் கீழே இருக்கிறது மட்டும் கட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கலாம் மறுபடியும். இப்போ நான் இந்த அளவுக்கு தாங்க கட் பண்ணுறேன். இப்போ இந்த அளவுக்கு கட் பண்ணிட்ட பிறகு இது வந்து பனியன் கிளாத் இல்லைங்களா, அதனால நீங்கள் தையல் போடணுன்ற கூட அவசியம் இல்லைங்க. மிஷின் இருந்தால் தையல் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இது நூலெல்லாம் ஒன்றும் பிரியாது. ஸோ 2 பக்கமும் ஈக்குவலாக கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் தேவைப்படுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிடலாங்க இதை. ஸோ இந்த கீழே வெட்டின பேஸை கூட நீங்கள் வந்து ஆயில் கேனுக்கு லீக்கேஜ் ஆகாத மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு பேண்டிஸ் மாதிரி ஆயிடுச்சு. தையல் போட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், லுக்காகவும் இருக்கும். இப்போ வாங்க அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் பென்சில் தாங்க. ஸோ இது நம்ம யூஸ் பண்ண ரொம்ப குட்டியாக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறமேட்டா கையில் பிடிச்சி கலர் அடிக்க முடியல. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்ட பிறகு என் பையன் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவான். அதுக்காக தான் இந்த டிப்ஸையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த 2 பென்சிலையும் ஜாயின் பண்ணி மிடலில் செல்லோ டேப்பை போட்டு ஒட்டிடலாங்க. இந்த மாதிரி குட்டியான பென்சிலை வந்து நம்ம தூக்கி போடாத 2ஆக இப்போ ஜாயின் பண்ணும்போது நீளமான பென்சில் ஆகிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 12 கலர்னும் போது 2ஆக ஆட் பண்ணும்போது அது 6 கலர் பாக்ஸ்லேயும் நம்ம கம்ஃபர்டபுளாக வைக்கவும் முடியும். அதே மாதிரி வேஸ்ட் பண்ணாத இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இதை ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஒரே பென்சிலில் 2 கலரும் ஆன மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இதை வேஸ்ட் பண்ணாத யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி குட்டியான பென்சில்லாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாகிட்டது தான். அதே மாதிரி பிடிச்சி கலர் அடிக்கும், ரொம்பவே நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம். மீந்த கோதுமை மாவில் தாங்க இந்த டிஷ்ஷை நான் செய்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் கொஞ்சம் கோதுமை மாவு இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி ரெசிபி செய்யலாம். அப்படி இல்லைனா இதுக்காகவே நீங்கள் கோதுமை மாவு பிசைஞ்சு கூட செய்யலாம். இப்போ இதை வந்து ஆஃப்டர்நூன் டைமில் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் செஞ்சு பாருங்கள். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன பீஸாக நம்ம உருட்டி போட்டுக்கணும். எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் நான் வந்து கொஞ்சமாக எடுத்து அந்த அதாவது இனிக்கி போட்டுடுறேன். இந்த மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம ஆஃப்டர்நூனில் சும்மா டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கூட இந்த மாதிரி செஞ்சு வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நான் ஆஃப்டர்நூன் செஞ்சு வச்சது தான் இது. மேலே கொஞ்சம் கோதுமை மாவையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன்.
இதை கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து நிழல்லையே கொஞ்சம் காய வச்சிங்கன்னா உதிரி உதிரியாக ஆயிடுங்க. அப்படி இல்லையா நீங்கள் இப்போ மதியம் செஞ்சிட்டிங்கன்னா ஈவினிங்குள்ளேயே உங்களுக்கு வந்து நல்லாவே இது உதிரி உதிரியாக ஆக ஆரம்பிச்சிடும். ஓவனில் வச்சு எடுத்திங்கன்னா கூட இது வந்து நல்லா கொஞ்சம் அதுக்குன்ட்டு ரொம்ப வெந்துடக்கூடாதுங்க. கொஞ்சமாக உதிரி உதிரியாக ஆகிற அளவுக்கு இதை காய வச்சு எடுத்துருங்க. நான் இது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் 12 o'clock பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக தாங்க வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து அப்படியே நிழலே காய வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா நெய்யில் இதை வறுத்துக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் நெய்யில் தாங்க இதை வந்து கொஞ்சமாக வறுத்துக்கிறேன். அதாவது ரொம்ப கருகராப்பில் இல்லைங்க, கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசம் போகிற அளவுக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை தாங்க. இப்போ பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரை பண்ண பிறகு உங்களுக்கு நல்லாவே டிஃபர் தெரியும். ஸோ இதை நீங்கள் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயே கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லையா உடனே செய்யணுன்னாலும் செய்யலாங்க. இது எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு எழுந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம், இல்லை ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாயாசம் தாங்க செய்ய போகிறேன். ஸோ இதை வந்து பால் வந்து நான் காய வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு பால் காய வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு திக்கான பால் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா கோதுமையை, அந்த கோதுமை பீசஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு காஞ்ச பாலில் தாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். காஞ்ச பாலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பால்லே இந்த கோதுமை பீசஸ் வேக ஆரம்பிச்சிடுச்சுங்க. நல்லா வேக ஆரம்பித்த டைமில் கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காகங்க. எந்த ஸ்வீட் செஞ்சிங்கனாலும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமையில் தாங்க செய்கிறேன். இதில் கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணுறேங்க. ஏன்னா நம்ம சர்க்கரையும் வெல்லமும் சேர்ந்து தான் ஆட் பண்ண போகிறோம். ஆனால் சர்க்கரை வந்து கம்மியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறேன். அப்புறமா நம்ம வெல்லமும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் நல்லா வேக ஆரம்பிச்சாச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் வச்ச குண்டான்லேயே தாங்க நான் தண்ணி வச்சுருக்கேன். எதுக்காகனா வெல்லத்துக்காக தான். நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் சர்க்கரை ஆட் பண்ணோம். மெயினாக நம்ம வெல்லம் தாங்க ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆன பிறகு உங்களுக்கு ரொம்பவே அது திக்காக ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக இந்த பாயசத்தில் பால் ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கும் என்னன்னு சொல்கிறேன், ஒரு டேஸ்ட்டுக்கு இன்னொன்று ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வெல்லம் வந்து கரைஞ்சாச்சு. இதை எடுத்து இதனோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். செமையாக இருக்குங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பாயாசம்னு இல்லைங்க, நீங்கள் உப்புமா மாதிரி பாஸ்தா மாதிரி இந்த மாதிரிலாம் செய்யலாம். இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. வெல்லத்தோட இது நல்லா மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமையை கொஞ்சமாக பால் ஊற்றி கரைச்சி எடுத்துருக்கேங்க. பால் இல்லைன்னா தண்ணி எதில் வேணாலும் நீங்கள் கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. அதே மாதிரி கொஞ்சம் திக்காகவும் ஆக ஆரம்பிச்சிடும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அட்டகாசமான கோதுமை பாயாசம் தயாராயாச்சுங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாமும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அதையும் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆல்ரெடி நான் டிப்ஸ் வகைகள், கிராஃப்ட், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், இந்த மாதிரி கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ் இது எல்லாமே நிறைய போட்டிருக்குங்க. அதையும் ஒரு பிளேலிஸ்ட்டாக தரேன். உங்களுக்கு டைம் இருக்கும் போது விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். இதோட இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பை ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.